கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செஸ் கேம் விளையாட போகிறோம் கைஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா செஸ்ஸில் கொஞ்சம் தெரியும். அதை வச்சு இன்றைக்கி விளையாட போகிறோம். அப்படியே நான் சொல்ல தான் செய்கிறேன். வாங்க இன்ட்ரோ போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க கைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகினர் லெவல்லே ஆடலாம் கைஸ். அப்படியே ஒவ்வொரு லெவலாக போகலாம். பசில்ஸ் இருக்குது. சரி வாங்க, நான் ஃபஸ்ட்டு பிகினர் இதை வச்சு விளையாடலாம். ப்ளே கொடுத்துடலாம் கைஸ். பிகினர் லெவல் இது. இப்போ நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்களா, முன்னாடி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இது பேர் பார்த்தீங்கன்னா பான், தமிழில் சிப்பாயின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போது 2 ஸ்டெப் மூவ் பண்ணோம். அதுக்கடுத்து இந்த பான் வந்து 1 ஸ்டெப் தான் மூவ் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது பேர் ரூக், தமிழில் யானைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போவோம், ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும். அதுக்கடுத்து இந்த கிராஸில் போவோம். அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம கேப்சர் பண்ணிடலாம். இப்போது ஆக்சுவலி கைஸ், இந்த பான் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா சைடில் இருந்தால் வெட்டும் கிராஸ். இங்கே பாருங்கள், இப்போ கிராஸில் வெட்டிச்சா. இப்போ நம்மளால் ஸ்ட்ரெயிட்டில் வெட்ட முடியாது பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டில் கீழே ஏதோ காமிக்குது பாருங்கள், அதுதான் ஸ்ட்ரெயிட்டில் வெட்ட முடியாது. அதனால் நம்ம கிராஸில் தான் வெட்ட முடியும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கேப்சர் பண்ணிடலாம். அப்படியே நம்ம இங்கே வந்துட்டோம்னா நமக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பவர்ஃபுல் வந்து குயின் தான், நம்ம அதை எடுத்துக்கலாம். 2 குயின். பட் மேட்ச் எல்லாம் இப்படி நடக்காது, 2 குயின்லாம் இப்படி வராது கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம இதை கேப்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சொல்லலாம். அடுத்து இது பேர் நைட், தமிழில் பார்த்தீங்கன்னா இதோட பேர் குதிரைன்னுவாங்க. வாங்க இப்போ வந்து இதை எல் ஷேப்பில் மூவ் பண்ணும் கைஸ். அப்புறம் இது இங்கேருந்து 2 ஸ்டெப், சைடில் 1 ஸ்டெப்பு. அதே மாதிரி தான் கிராஸ்லேயே போவோம் கைஸ். மேலே 2 ஸ்டெப், அது சைடில் 1 ஸ்டெப்பு. பாருங்கள், இப்போ என்னால் இதை கேப்சர் பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து. அதுக்கடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் இருக்குது. இது பேர் பிஷப். இதை தமிழில் வந்து மந்திரின்வாங்க. இது ஒன்லி கிராஸ் லைனில் மட்டும்தான் கைஸ் போவோம். இப்போ அது ஒயிட்டில் இருக்கிறதால ஒயிட்டில் ட்ராவல் ஆகுது. இது பிளாக்கில் இருக்கிறதால இது பிளாக்கில் தான் போவோம். உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது பிளாக்கில் இருக்கா. அப்போ நான் இதை கேப்சர் பண்ணிடலாம். அப்புறம் நான் இதையும் கேப்சர் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவனோட குதிரை வந்து நமக்கு செக் வச்சுருக்கு. இப்போ நம்ம வந்து ராஜாவை மூவ் பண்ணலாம், இல்லை அதை வெட்டலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம இதை வச்சு இதை வெட்டிடலாம். கடைசியாக இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டு நம்ம இங்கே வச்சா ராஜா முடிஞ்சிடும். ஏன்னு நான் காட்டுறேன். ஏன்னா ராஜாவால் எதுவுமே மூவ் பண்ண முடியாது கைஸ். ஏன்னா இங்கே இருக்குது இருங்க, நான் இது எப்படி அனலாட்டிக்ஸ் இருங்க கைஸ். சீக்கிரம் போ சீக்கிரமாக போடா. பேக் போடா கைஸ். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குயின் எடுத்து நம்ம இங்கே வச்சோம் இல்லையா, இந்த பான் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பின்னாடி போகாது, முன்னாடி மட்டும்தான் வரும். ஸோ அதனால் நம்ம ஜெயிச்சிட்டோம் கைஸ். இதை வச்சு தடுக்க முடியாது. சரி வாங்க நம்ம வேறு மேட்ச் போகலாம். நெக்ஸ்ட் லெவல் இது பார்த்தீங்கன்னா ஈஸி லெவல். இதில் தோற்றுறோம் தான் நினைக்கிறேன். இங்காட்டி நம்ம வந்து அதே மாதிரி ஹார்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் இல்லை நைட், அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தால் கூட தாண்டி போவோம் கைஸ். அது பாருங்கள், நான் இதை கேப்சர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. வேறு அவங்க என்ன மூவ் பண்ண போகிறேன் கம்ப்யூட்டர். அதுக்கடுத்து நம்ம இதை பாதுகாக்கணும் இல்லையா. ஸோ அதனால் ஏன்னா அது வெட்டிடுவாங்க. இதை வெட்டினா நம்ம இதை வச்சு அதை வெட்டலாம். ஸோ அந்த மாதிரி பண்ண போகிறோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வெளியே எடுத்துகிட்டு வரலாம் இந்த சோல்ஜரை. எதுக்காகனா அந்த குதிரை பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். வாங்க இப்போ அட்டாக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குதிரை கேப்சர் பண்ணிடலாம் கைஸ். அதுக்கடுத்து நம்ம வந்து இதை கேப்சர் பண்ண முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா ரூக்கை வெளியே கொண்டு வரலாம் கைஸ். அங்கே ஃபுல்லாக டேஞ்சர். நம்ம பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வரலாம் கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிங்குக்கெல்லாம் 1 ஸ்டெப் தான் மூவ் பண்ண முடியும், அது சொல்லிடுறோம் கைஸ். வாங்க இதை பார்த்து ஃபஸ்ட்டு வெட்டிடலாம். இங்கே பாருங்க கைஸ், வாண்டடாக ஒன்று தராங்க. ஸோ நம்ம எது வேணுமோ வெட்டிடலாம். நம்ம இப்போதைக்கு நம்மளோட கிங் பிளாக் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதனால் இந்த மந்திரியால் நமக்கு எந்த ஆபத்துமே வராது. அதனால் நம்ம இதை வெட்டிடலாம் கைஸ்.
பார்த்தீங்கன்னா இங்கே அவர் வந்து நம்ம யானையை வெட்ட பார்க்குறாரு. ஸோ நம்ம ஒரு மூவ் முன்னாடி போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வெட்டிடலாம். அங்கே வச்சுருந்த ஹார்ஸ் எங்கடா? நைட்டு வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இதை வெட்டிடலாம். அதனால தான் நான் அதை மறைச்சேன் கைஸ். இப்போது அதை பார்த்தீங்கன்னா இப்போ குயின் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நம்ம இதை வச்சு அவங்கள அட்டாக் பண்ண பார்க்கலாம். தப்பிச்சிட்டாங்க. இதை வச்சு பார்த்தீங்கன்னா இதை வச்சு அட்டாக் பண்ணலாம். பானை வைக்கலாம் கைஸ் இங்கே. ஏன்னா செக் வச்சுட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் இதை வச்சு நம்ம தடுத்துடலாம் கைஸ். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ராணிக்கு இதை வச்சு நம்ம ராணியை காலி பண்ண வெட்டிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராணியை வெட்டிடலாம். யானை போனால் முக்கியம் இல்லை கைஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா ராணி தான் இருக்கிறதுல பவர்ஃபுல். ஸோ அதுதான் நமக்கு வேணும். இப்போ குயின் எடுத்துகிட்டு போகலாம். செக்கு போட மாட்டாங்க, ஏன்னா இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கேப்சர் பண்ண முடியாது. இப்போது இதை முன்னாடி கொண்டு போகலாம். ஓகே கைஸ், முன்னாடி கொண்டு போ. நம்ம பார்த்தீங்கன்னா குயின் எடுத்துகிட்டு செக்கு போடலாம். அது இங்கே இருக்கா? சரி நம்ம இது மடிச்சிடலாம். அதுக்கடுத்து இதை இங்கே எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். 2 குயினையும் ஒட்டகை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வைக்கலாம். வெட்டிட்டாங்களா? இப்போ நம்ம செக்கு போடலாம். திருப்பி அங்கேயே போயிட்டாரு. அடுத்து இங்கே வந்துடலாம் கைஸ். நம்ம இதை வெட்டிடலாம் கைஸ். அதுக்கடுத்து நம்ம திருப்பி இந்த சைடு. ஐயோ, ஓகே கைஸ், வெட்டல கைஸ். நல்ல வேலை கைஸ், தப்பிச்சிட்டோம். இங்கே வச்சிடலாம் கைஸ். அதுக்கடுத்து நம்ம இதை மூவ் பண்ணலாம் கைஸ். நம்ம இன்னொரு குயின் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை இங்கே வெட்டிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அசால்ட்டாக செக் போட்டு இன்னும் முடியல போல். இப்போ முடிச்சிடலாம் கைஸ். நம்ம எடுத்து போய் இங்கே வச்சிடலாம். இப்போ நம்ம இதை அப்படி வெட்டக்கூடாது. நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வைக்கலாம். நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதான் கைஸ். ஐயோ, அதை யோசிக்கவே இல்லையா நான். இந்தாங்க, இப்போ என்ன இதை வெட்டலாம். இதை கொண்டு போகலாம். இதை நம்ம மேலே ஏற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோழி முடிஞ்சிச்சு. ஐயோ இல்லையா? இல்லை என்னடா இது? மெசேஜ் ஏர்டெல்லேருந்து வருது. எடுத்து இங்கே வைடா தம்பி, வைடா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கலாம். செக்கு முன்னாடி வந்தோடனே இதை எடுத்து நம்ம இங்கே வைக்கலாம். பின்னாடி போனோடனே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வைக்கலாம். இப்போ மேலே வரும்போது இங்கே வச்சுட்டு இதை இங்கே வைக்கலாம். ஐயோ, அது வெட்டுருவாங்க. ஆமாம் கைஸ். இப்போ அதே நம்ம இதை வெட்டிடலாம். கரெக்டு, இதை எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். நம்ம இதை வெட்டிடலாம் கைஸ். இப்போ நம்ம இதை எங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். வரும்போது அதை வெட்டலான்னு பார்க்குறாங்க. ஸோ நம்ம வெட்ட விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு இதை கேப்சர் பண்ண. ஐயோ, வெட்டிட்டாங்களே. சரி விடுங்க, இதை வச்சு நம்ம இப்படி செக் வைக்கலாம். இதை நம்ம இங்கே வைக்கலாம் கைஸ். ஒவ்வொரு காயினையும் இழக்கணும். இப்போ தப்பிச்சு தான் ஆகணும் அவங்க. நம்ம இதை பார்த்தீங்கன்னா வெட்டிடலாம் கைஸ். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். கைஸ். இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குயின் எடுத்துக்கலாம். செக் வச்சிட்டோம் வரும்போது. நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வைக்கலாம் கைஸ். அப்படியே இதை எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போயிட்டு இன்னொரு குயின் வாங்கிடலாம். போடா தம்பி, போ, இன்னொரு குயின். அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குயின் எடுத்து நம்ம இங்கே வைக்கலாம். இப்போ இன்னொரு குயின் நம்ம இறக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்ச மூணு சொல்ல முடியாது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இப்போ இந்த குயினை தூக்கி இங்கே போட்டோன்னா முடிஞ்சுது. அவ்வளோதான் கைஸ். ரீப்ளே பாருங்கள் நீங்களே. ரீப்ளேனா திருப்பி ப்ளே பண்ணோம், அதெல்லாம் எனக்கு வேணாண்டா, வெளியே போடா. அவ்வளோதான் கைஸ். இதோட இந்த வீடியோ கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா பசில் ஒரு 2-3 நாளில் வாங்க. ஓகே, இது பசில் 1 மூவ் பண்ணும் போ. ராஜாக்கு செக் வைக்கலாம். நான் யாரா? ஒயிட்டாடா? ஒயிட் 3 தான் போட்டிருக்கு. எப்படா? அவ்வளோதான். பார்த்தீங்களா கைஸ், நான் ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூக் இருக்குது.
நம்ம இங்கே போய் வச்சா நமக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ அப்படி தான் வாங்க இன்னொன்று ஆடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து மேட் ஒயிட் ஸ்மூ 2 செக் பண்ணலாமா? யோசிக்கணும் கைஸ். நம்ம இந்த இருமல் எனக்கு ஒரு ஃபீவர் கைஸ் லைட்டாக. என்ன பண்ணலாம்? இது அங்கே எத்தோன்னு வைக்கக்கூடாது. ஓ இப்போ என்ன? சரி கைஸ் சும்மா ஏதாச்சும் விளாட்லாம். எப்பட்றா? ஓ ஆமாம் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பாண்ட் இருக்குது. ஸோ அதே நான் யோசிக்கல. ஓகே கைஸ் இன்னும் 1 விளாட்லாம் கைஸ். நம்ம நெக்ஸ்ட்டு 1 மூவில் பண்ணோம். 5 கம்ப்ளீட்டாக 5 முடிச்சிடலாம் கைஸ். ஒயிட் ஸ்மூ கிங் அங்கே இருக்குது. இப்போ நம்ம 2 குயின் இருக்கா? இது 1 தூக்கி இங்கே வைக்கலாம். ஓ ரீப்ளே கைஸ். என்ன பண்ணும் அப்போது? இதை தூக்கி இங்கே வைக்கலாம். புரியலையே. அப்படி வச்சா நாங்கள் இப்படி செக் வைக்கலாம். என்ன கைஸ் இது? இதை தூக்கி இது யோசிக்க மாட்டேனே. ஆடா இப்போ எப்போ விளாடுறது? இதை தூக்கி இங்கே வை. ஓகே கைஸ் இன்னொரு நாள்லாம் ஒயிட் ஸ்மூ ஒரே மூளை செக் பண்ணணும். அங்கே இருக்கு ஈஸி கைஸ். இங்கே பார்த்தீங்களா? இங்கே வந்து இந்த பிஷப் வந்து அந்த கிங் வரைக்கும் வருது. ஸோ இது குயின் எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே வச்சோம்னா முடிஞ்சது கைஸ். இது 5th லெவல். இதை முடிச்சுட்டு வீடியோ கேம் பிளே முடிச்சுக்கலாம் கைஸ். ஒயிட் ஸ்மூ கிங் எங்கடா? அங்கே இருக்காரு. இங்கே வருது. ஓகே கைஸ் பிளாக்கா? என்ன பண்ணோம்? இதற்கு இங்கே வச்சா முடியும். ஏன்னா இங்கே பிஷப்போட பவர் அங்கே வரைக்கும் வருது. ஸோ அதனால தான் கைஸ். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேம் பிளே முடிச்சிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கேம் பிளே கொண்டு வரேன் கைஸ். இனிமேல் இந்த மாதிரி கேரம் போர்டு அந்த மாதிரி கேம் பிளே போடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஓகே கைஸ் பாய் கைஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பிடிச்சிருந்தா பண்ணுங்க கைஸ். பாய் கைஸ் பாய்.